ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமான ஒரு விஷயம், உங்க உடல் மேலேயும் உங்க முடி மேலேயும் உங்களுக்கு அக்கறை இருந்தா இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தினமும் வெறும் வயிற்றுல கருவேப்பிலை சாப்பிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுங்களேன், கேட்போன்றீங்களா? சொல்லிடலாங்க. நம்ம டெய்லி லைஃப்ல சமைக்கக்கூடிய பெரும்பாலான சமையல்கள்ல கருவேப்பிலை சேர்க்கறது வழக்கமா வச்சிருக்கோம். பொதுவா கருவேப்பிலை நம்மள நிறைய பேருக்கு அது என்ன யோசிப்போம்னா, மனத்துக்காக அந்த கருவேப்பிலை வந்துட்டு தாளிச்சு போடாம குழம்பே நல்லாவே இல்லை, சட்னி நல்லாவே இல்லை, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒரு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதையும் தாண்டி இதுல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதை பத்தி இப்ப பாத்துடலாமா? பாத்துலான்றீங்க, பட் சொல்லதான் மாட்டீங்கன்னு சொல்றீங்க. இதோ இப்பவே சொல்லிடலாங்க. கறிவேப்பிலைன்றது நம்ம டெய்லி சமைக்கக்கூடிய பல விதமான உணவுப் பொருட்கள்ல சேர்க்கிறது வழக்கம், அது தெரியும். அடுத்து கண்டனுக்கு வாங்க. முக்கியமா குழம்பு, பொரியல் போன்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமா குழம்பு, பொரியலா இருக்கட்டும், சட்னியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தாளிக்கும் போது கருவேப்பிலை இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலைய எல்லா உணவு வகையிலுமே சேர்த்துட்டு வந்திருக்கோம். கருவேப்பிலைன்றது வாசனைக்காக மட்டும் உபயோகிக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு வரோம். ஆனா உண்மையில கருவேப்பிலையில ஏகப்பட்ட நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு. மிகவும் குறைந்த விலையில, அது மட்டும் இல்லாம பக்கத்து வீடுகள்ல கூட கருவேப்பிலை செடி இருக்கும். சோ நம்ம கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க இல்லையா? நம்ம கேட்டோம் அப்படின்னா கொடுக்கதான் போறாங்க. அந்த மாதிரி ரொம்பவே கம்மியான விலையிலயும் சரி கிடைக்கும். அண்ட் இந்த கருவேப்பிலையோட நன்மைகள் சொல்லி அடங்காது. இந்த கருவேப்பிலையில கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள், நிறைய விட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. சில பேர் இதுக்கெல்லாம் டேப்லெட்ஸா இருக்கட்டும், அது சத்து மாவா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் நிறைய ரெடி பண்ணி எல்லாம் சாப்பிடுவீங்க. பட் நம்மளுக்கு இந்த ஒத்த கருவேப்பிலையில எல்லாமே கிடைச்சிருதுங்க. ஸோ இந்த கருவேப்பிலையானது உங்க இருதயத்தை சீராக இருக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்ல, உங்க உடல்ல உள்ள தொற்றுக்கு எதிராகவும் போராடும். உங்க தலைமுடி அண்ட் உங்க தோல், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அதோட என்ன சொல்றது, அந்த ஒரு தோல் இருக்கு அப்படின்னா அந்த தோலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இன்னும் ஏராளமான நன்மைகள் இதுல இருக்கு. ரத்த சோகை பிரச்சனை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டுங்க. அதாவது அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலையில அதிக அளவுல இரும்பு சத்து, போலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு. இந்த போலிக் ஆசிட் அப்படின்றது முக்கியமா உடல்ல உள்ள இரும்பு சத்தை ஈர்க்கிறதுக்கு, ரொம்பவே கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ போலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கன்சீவா இருக்கிற அந்த பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ற அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கும் சரி, ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கும் சரி கொடுப்பாங்க. ஏன்னா அதுல அவ்வளவு போலிக் ஆசிட்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ இந்த கறிவேப்பிலையில அதிகமான இரும்பு சத்தும் இருக்கு, அதே நேரத்துல போலிக் ஆசிடும் இருக்கு. இது ரெண்டுமே அதிகமா இருக்கும்போது ரத்த சோகை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடியோட குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம உணவுல அதிகமான கருவேப்பிலை எடுத்துக்கிறது நல்லது. நிறைய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கருவேப்பிலை அப்படியே தூக்கி ஓரமா வச்சிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. என்னமோ நமக்கு அதுக்கு எதிரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, அது சாப்பிட சொல்லுங்க. ஏன்னா அதுல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க சொன்னாதான் தெரியும் இல்லையா? இல்லைன்னா ஏதோ ஒரு இலைய போட்டு வச்சிருக்காங்க, நம்ம தூக்கி ஓரமா வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிதான் எல்லாரோட தாட்டும் இருக்கும். சோ நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். ஓகேங்களா? அடுத்ததான் சர்க்கரை வியாதியோட இது என்ன பண்ணும்னா சண்டை போடும். எஸ், கருவேப்பிலை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குறைஞ்சிடும் அப்படின்னு ஒரு 2 நாட்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு சர்க்கரை வியாதி குறையல அப்படின்னு சொல்றது சரியான விஷயம் கிடையாது. கருவேப்பிலையில உள்ள பலவிதமான நன்மைகள் சர்க்கரையோட அளவை ரத்தத்துல சீரா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். ஆனா இது செய்ய சில காலங்கள் எடுக்கும். நீங்க ரெகுலரா ஒரு நாளைக்கு நீங்க கருவேப்பிலையை சாப்பிட்டு எனக்கு சர்க்கரை வியாதி உடனே குறையும்னா கேக்குமா? அது ரெகுலரா நீங்க அதை கொண்டு வரணும் உணவுல. சரிங்களா? சின்ன வயசுல இருந்தே இது மாதிரியான இயற்கையான விஷயங்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை வியாதிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு வரலப்பா. ஏன்னா நான் சும்மாவே இந்த கருவேப்பிலை எல்லாம் இருந்ததுன்னா அப்படியே அதை அந்த ஒரு இதுல ஒரு 10 இலை இருக்கும் இல்லையா, சோ அப்படியே பச்சு அப்படியே வாஷ் பண்ணிட்டு வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுருவேன். சோ அதனால நான் சர்க்கரை வியாதி பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அடுத்ததா கருவேப்பிலை உடல்ல உள்ள இன்சுலின் அளவை சீரா வச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல உள்ள நார்ச்சத்து சர்க்கரையோட அளவு ரொம்பவே சீரா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். நார்ச்சத்து அதிகம் கிடைக்கும் போது, நார்ச்சத்துன்றது ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவை எப்பவுமே சீரா இருக்கும்படி பாத்துக்கிறது தான். கருவேப்பிலையில நார்ச்சத்து ரொம்ப அதிகமான அளவுல இருக்கிறதுனால இந்த வேலையை அது செஞ்சிடும். கருவேப்பிலை இயற்கையாவே உங்களோட சர்க்கரை வியாதிக்கு மருந்தா வேலை செய்யுது. சோ சர்க்கரை வியாதி இருக்குன்னா அட்லீஸ்ட் இனிமே எப்படியா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கடுகு அண்ட் அந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து கூட நீங்க சாப்பிடலாம். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் அது எப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இன்னொரு வீடியோல சொல்றேன். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பச்சையாவே காலையில வெறும் வயிற்றுலயே பாத்தீங்கன்னா சில பேர் மோர் கூட அப்படியே அந்த கருவேப்பிலையெல்லாம் பிச்சு போட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி அப்படி சாப்பிடுவாங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, சோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே, அப்படியாவது நம்ம கருவேப்பிலையை உள்ள தள்ளி ஆகணும். அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவ்.
அடுத்ததா செரிமானத்தை சீராக்கும். சில பேருக்கு ஐயோ வயிறு வலிக்குது, சரி டைஜஸ்டே ஆகலையே, ரொம்ப டைஜஸ்ட் ஆக ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? கருவேப்பிலையை உணவுல சேர்த்துக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கருவேப்பிலைன்றது மனத்துக்காக மட்டும் இல்ல, முக்கியமா பழங்காலத்துல நம்மளோட செரிமானத்திற்கு அதுதான் அதிகமா சேர்த்துட்டு வந்திருக்காங்க. கருவேப்பிலைய உணவுல சேர்த்துக்கிறோம், ஆனா இதை விட அதிகமான அளவுல கருவேப்பிலை சேர்க்கணும் அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. அதோட சுவையில சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கருவேப்பிலையில எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாதனால அது அதிகமா சேர்த்துக்கிறது ரொம்ப நன்மை விளைவிக்கும். முக்கியமா இது உடல்ல உள்ள கொழுப்பு சத்தை உறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. கொழுப்பு சத்தை குறைக்கும் போது உடல் எடை அதிகரிக்காம பாதுகாக்கப்படும். எனவே கொழுப்பு சத்தை உறிஞ்சிடுறதோடு மட்டும் இல்லாம செரிமானத்தையும் அது சீராக்கும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துங்க. பலவிதமான ஆராய்ச்சிகள்ல கருவேப்பிலை அப்படின்றது உடல்ல உள்ள அந்த கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையாவே கொலஸ்ட்ராலோட அளவை கட்டுப்படுத்தும். அதுக்கான காரணிகள் கருவேப்பிலையில அதிகமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கருவேப்பிலையில ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. எனவே இது கொலஸ்ட்ரால் உள்ள LDL அப்படின்ற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சிட்டாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்றது அதிகரிச்சிடும். எனவே நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்ற HDL நம்ம உடல்ல அதிகரிக்கவும் இது உதவி பண்ணுது. இந்த நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்றது இதயத்திற்கு நன்மை விளைவிக்க கூடியது, மறந்துடாதீங்க. அடுத்ததா நிறைய போக்குங்க. நீங்க நம்மள நிறைய பேருக்கு சின்ன வயசுலயே தலைமுடி நரைச்சிடுறது வழக்கமாயிடுச்சு. கருவேப்பிலைன்றது ரொம்ப முக்கியமாக நம்ம தலைமுடி நிறத்தை சீரா வச்சிருக்க உதவுது. அது மட்டும் இல்லாம தலைமுடி நரைச்சிடாம பாதுகாக்கவும் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது முதல்ல இருந்தே கருவேப்பிலையை ரொம்பவே அதிக அளவுல சாப்பிட்டுட்டு வர்றதுதான். நரைச்ச தலைமுடியை சீராக்குறது அப்படின்றது கடினமான காரியம் தான், ஒத்துக்கிறேன். ஆனா தேவையான அளவு நம்ம கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தோம்னா நிறைய பிரச்சனை வருது முற்றிலுமா குறைந்துடும் அப்படின்றது பலரோட கருத்து. இது வரைக்கும் நரைச்ச முடிய விட்டுருங்க. இனி நரைக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கருவேப்பிலை சாப்பிட்டுட்டு வாங்க ரெகுலரா, அதுவும் அதிகமா. நிறைய மட்டும் இல்லாம முடி கொட்டுறது, முடியில் உள்ள பல விதமான பிரச்சனைகளையும் இந்த கருவேப்பிலையானது அதில் உள்ள சத்தானது சரி பண்ணும். கருவேப்பிலையை நீங்க உணவுல சேர்த்து கொண்டுதான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. கருவேப்பிலையை பச்சையாவும் கழுவி சாப்பிட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மோர் கூட ட்ரை பண்ணுங்க. அப்படி கூட பழைய கஞ்சி கூட எல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான நன்மைகளே உங்களுக்கு வந்து நேரடியா கொண்டு வந்து சேர்க்கும். தினமும் கொஞ்சமா கருவேப்பிலையை பச்சையா சாப்பிட்டு வந்தா இப்ப நம்ம சொன்ன எல்லா விதமான பிரச்சனைகளை இருந்தும் நம்மள தற்காத்துக்கலாம். சரிங்களா? இது முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு அதிகமா கொடுங்க இந்த கருவேப்பிலைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல கருவேப்பிலை உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவீங்க இல்ல சாப்பிடவே மாட்டீங்களா அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற என்ன வீடியோஸ் நம்ம இனிமே வந்து போடலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் போடலாம், அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all.